எங்களுக்கு போர் அடிக்காம இருந்தது. ஸோ எங்களையே எங்களையே திங்க் பண்ண வச்சு, எங்களையே இன்ட்ராக்ட் பண்ண வச்சு, you made it so clear. I think very, very interactive. Thank you so much, sir. Thank you. Thank you all. Sir, நீங்க இந்த ஸ்டேஜ்ல இவ்வளோ டீடைல்ஸ் வந்து இப்பல இருந்தே பிரணவ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுனால ஸோ கம்ப்ளீட்லி ஹிஸ் லைஃப் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட், ரைட்? Yes. Compared to his other students, fellow students, how is he handling that? How will it be? அவன் ஆல்ரெடி அவன் மெச்சூர்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. No, he will be matured. He will be matured. Sometimes he might be more of adult to adult, but he knows that how to handle. No, that I think so. Pranav is in line, right? Pranav irukana theriyala. So இதெல்லாம் கத்துக்கிட்டானா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வந்து ஃப்ரீயா இருக்கும். Purposefully, myself and my wife Rajeshwari, we both learned this TA before Pranav was born. Oh, okay. So ப்ராப்பரா வந்து இவங்க இப்ப கணக்கி மேடம் சொன்னாங்கல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் இதுல இருக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்க வந்து பேரண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வாட் டு டு ஹவ் டு டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நைஸ். ஒரு குழந்தை பத்தி மேரேஜ் ஆனோடனே இதை வந்து கத்துக்கிறது வந்து பெஸ்ட். ஈவன் ஸ்பௌஸ் ரிலேஷன்ஷிப் பெட்டரா மேனேஜ் பண்றதுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். சார், ஈவன் பேரண்ட்ஸ் கூட டு அண்டர்ஸ்டாண்ட் தி பிரசன்ட் ஜெனரேஷன் கிட்ஸ் ஜென்சிக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் தேவை சார் இது. Yes, definitely. Very frequently there is friction between the present generation kids and parents because இந்த நீங்க சொன்ன அதே தான் ப்ராப்பர் அந்த ஸ்டேட்ல ஈகோ ஸ்டேட்ல இருந்து கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கிறது. மேபி இஃப் பேரண்ட்ஸ் ஆல்சோ கெட் டு நோ அபவுட் டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் அண்ட் ஆல் தட், நிறைய வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட் வே யுவர் செஷன் வாஸ் absolutely wonderful, sir. Thank you so much. Thank you. வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே ஓகே, thank you so much, sir. Thank you. நீங்க எனக்காக வந்து இத கஷ்டப்பட்டு வந்து கன்சைஸ் பண்ணி அந்த டயத்துக்குள்ள கொடுத்ததுக்கு. Last week வந்து after the speaker meeting last week இதே டயத்துக்கு we were all discussing உங்களோட டாபிக் என்ன, அதை எப்படி நம்ம வந்து போஸ்ட் பண்றது, போஸ்டர் பண்றது அப்படின்னுட்டு. now we know உங்க டாபிக்கோட மீனிங் என்ன அப்படிங்கிற டீடைல். Okay. So we feel a little bit extra more educated now. Okay. அதுதான் நேற்று கால் பண்ணி ஜெயஸ்ரீ மேம் சாருக்கு கால் பண்ணி, சார் ஒரு லேமேன்ஸ் லாங்குவேஜ்ல வாட் இஸ் டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் கொஞ்சம் கொடுங்க சார் பாயிண்ட்ஸ் சொன்னா. அப்போ then he explained to me for some time and then he gave the points. I said இப்போ புரியுற மாதிரி இருக்கு. Yes. இத பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க மேடம், அப்பதான் வந்து this will be useful. We will be able to implementation is more important. Yes sir, we have to keep that அந்த ஒரு போஸ்ட் மாதிரி ஒன்னு போட்டு வச்சுட்டு என்ன who are you now அப்படின்னுட்டு ஒரு பாயிண்டிங் போட்டோன்னு வச்சுங்க. நம்ம ஏதாவது பேசும்போது எஸ்பெஷலி இப்ப ஸ்ரீவிதி ஹஸ்பண்ட் ராஜேஷ் சார் கேட்ட மாதிரி என் பொண்ணுக்கு போன் பண்றதுக்கு முன்னாடி நான் அந்த போஸ்டர் முன்னாடி இருந்துக்கணும். என்ன எந்த ஸ்டேஜ்ல நான் நின்று அவகிட்ட பேசி என் காரியத்தை சாதிக்கணும். Okay. அந்த நம்ம திங்க் பண்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சோ அது வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் initially it will be like that, from over a period of time it will automatically come. ஜெயஸ்ரீ மேம், அது வரைக்கும் நம்ம வந்து பஞ்சபட்சம் யூஸ் பண்ணலாம், டைம் பார்த்து பேசு. கரெக்ட். நான் டெய்லி என்னோட டே டு டே லைஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சனை இப்படிதான் அட்ரஸ் பண்றேன். இந்த இதெல்லாம் யூஸ் பண்றேன்னு தெரியாமலே நான் அதை அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். Mostly we are using all this. இது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்பெசிஃபிக்கா in a structured manner we have learned this. இப்ப இன்னும் கொஞ்சம் கரெக்டா, ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து கண்டிப்பா வந்து மாத்தி சொல்லியிருந்தா கூட இப்ப now we know that. Yeah, yes. நீங்க அதுவும் வந்து இட்ஸ் ரொம்ப சிம்பிளா வந்து கடையில பார்கெயின் பண்றதுல இருந்து எல்லா விதமான எக்ஸாம்பிளும் சொல்லிட்டீங்க. So we can easily understand where we are, what we are doing.
கண்டென்ட் கிரியேஷன் சொன்னீங்கல்ல, அதுவும் வந்து ஃப்ரீ இதுவா? ஃப்ரீ கண்டென்ட் சைல்டா? கிரியேஷன் இஸ் த மிக்ஸ் ஆஃப் அடல்ட் அண்ட் ஃப்ரீ சைல்டு. ஏன்னா அடல்ட் நீங்க வந்து திங்கிங் தாட் ப்ராசஸ் இது கரெக்டா இங்க ஃபிட் ஆகுமா, இந்த விஷயத்தை எப்படி சொல்லலாமா, இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்லலாமா அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு வந்து ஃப்ரீ சைல்டு சாரி அடல்ட்ல இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கிரியேட்டிவா இதை எப்படி வேற மாதிரி சொன்னாலும் கொஞ்சம் ஈஸியா புரிய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீ சைல்டு. இது இது என்ன அப்படின்னா இந்த ஃப்ரீ சைல்டு அண்ட் அடல்ட் ரெண்டுக்குமே வந்து இட் வில் டேக் மோர் டைம். ஆக்சுவலா நான் இன்னைக்கு தான் உட்காந்து இதை நான் ஆல்ரெடி நான் ஒரு கிட்டத்தட்ட இதை வந்து 15 இயர்ஸா ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்னைக்கு இருக்க ப்ரெசன்டேஷன் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணது. இதுக்கு எனக்கு இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஐ ஹாவ் 30 ஸ்லைட்ஸ் அரௌண்ட். இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 4 hours ஆயிடுச்சு. ஆல்ரெடி சப்ஜெக்ட் தெரியும், நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். பட் இதை இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு டுடே ஏனோ அந்த ஃப்ரீ சைல்டு எஸ்டர்டே நைட் உட்கார்ந்தேன், ஃப்ரீ சைல்டே வரல. ஃப்ரீ எஸ்டர்டே நைட் ஓகே ஐ வென்ட் டு ஆஃபீஸ் அண்ட் கேம் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் வர் ரன்னிங் இன் மை மைண்ட். ஸோ எனக்கு வந்து ஒரு வேற விதமா எப்படி சொல்லலாம், இதை எப்படி இன்னும் கட் ஷார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நேற்று மைண்டே வரல. ஐ வாஸ் இன் மோர் ஆஃப் அடல்ட் ஸ்டேஜ்ல இருந்தேன். ஸோ நேற்று க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயா விட்டு மனசை அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ சைல்டு வந்ததுக்கப்புறம் தென் ஓகே ஐ ஸ்டார்டட். தென் லாட் ஆஃப் திங்ஸ் கேம் டு மீ. ஓகே இதை இப்படி சொல்லலாம், இதை வந்து இப்படி கட் ஷார்ட் பண்ணலாம், இதை இந்த மாதிரி சொன்னா புரிய வைக்கலாம் அப்படிங்கிறது ஐ காட் லாட் ஆஃப் ஐடியாஸ். தென் ஐ கேம் இன்டு அடல்ட் மோட் அண்ட் புட் இட் இன் தி ஸ்லைட்ஸ். Thank you so much for all the hard work behind it, sir. ஈவன் ரைட்டிங் நீங்க ஒரு புக் எழுதும் போதும் ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதும் போதும் வந்து இதே தான் சேம் திங். லைக் யூ நீட் டு பி இன் மிக்ஸ் ஆஃப். அதனால தான் எப்பயுமே ஒரே இதில் எழுத மாட்டாங்க. ஏன்னா அடல்ட் ஈகோ ஸ்டேட்ல எழுதிட்டே இருந்தா ரொம்ப போரிங்கா போயிடும். அதனால அப்படியே கொஞ்சம் வச்சிருவாங்க. அப்புறம் ஃப்ரீ சைல்டுக்கு வருவாங்க, அப்புறம் நர்ச்சரிங் பேரண்ட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாம அந்த பர்சனாலிட்டிக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் வரும். அந்த தாட் ப்ராசஸ்ல வரும்போது அந்த இதை எழுதும் போது இட் வில் பி மோர் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங். இதை நானும் இப்போ ஃபேஸ் பண்ணிங்க சார். ஆக்சுவலாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நினைச்சு அதை சால்வ் பண்றதுக்கு திங்க் பண்ணிட்டே இருப்போம். அது டே நைட்டாக திங்க் பண்ணாலும் சொல்யூஷனே வராது. பட் அதே இது ஒரு டே ஆர் 2 அதை பத்தி யோசிக்காம திருப்பி அதை நினைக்கும் போது ஒரு சொல்யூஷன் வரும், அது கரெக்டா இருக்கும். நீங்க ஏன்னா ஃப்ரீ சைல்டு ஏதோ ஒரு பாட்டு கேட்கும் போது இல்லை ஏதோ ஒரு பாட்டு பாடும்போது ஒரு ஹாப்பியா இருக்கும்போது திடீர்னு அப்போ ஒரு ஐடியா வரும். அப்போ வந்து யூ வில் கெட் தி சொல்யூஷன் ஃபார் தி ப்ராப்ளம். தட் இஸ் தி பவர் ஆஃப் ஃப்ரீ சைல்டு. That's why every day we need to be at least some time we need to be free child. Yes, sir. இது பார்க்கும்போது தான் நிறைய கேரக்டர்ஸ் நம்ம வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணாததுனால தான் we are not getting the result what we wanted. Yes, we are using the wrong button for the wrong situations. Yes. பாஸ்ட போயிட்டு ரொம்ப கோமா அப்ரைசல் வரலன்னு கிரிட்டிக்கல் பேரண்டா பேசுறது, அது அடுத்த வருஷத்துக்கும் வரதுக்குரிய ப்ரொமோஷன் நிப்பாட்டிடும். ஸோ ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டுட் லேர்ன் மெனி திங்ஸ் இன் அ ஹார்ட் வே. அப்புறம் தான் கொஞ்சம் யோசிக்கும் போது சரி இந்த இதை வந்து இந்த ஈகோ ஸ்டேட்லேருந்து பேசியிருக்கலாம், இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் லேர்ன்ட் இஸ் எமோஷனலாக இருக்கும்போது கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது நல்லது. To be silent. Yeah, silent. And then meditation and அந்த மாதிரி kind of it can take you into that free child mode also when you especially when you're stressed and meditation is more of adult and the free child. Adult and free child. Yeah. Uma madam, you are there for the session? On and off, sir. Naliki, I'm going on travel. பட் ஐ ஹாவ் த ரெக்கார்டிங் சார். உங்களுக்கும் ரெக்கார்டிங் வரும். நான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் போனேன். பட் ஐ கெப்ட் ஹியரிங் அண்ட் அப்பப்போ வந்து நீங்க யூ டுக் வெரி லைக் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். அதுவும் ஜெயஸ்ரீ மேடமே பாராட்டுறாங்கன்னா நாங்க தான் சொல்லுவோம் ஜெயஸ்ரீ மேடம் கிச்சன்ல இருக்கிறத வச்சு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்ட்டு. தட்ஸ் ஆக்சுவலி அ நேக் ஆஃப் கனெக்டிங் பீப்புள். புரியுற போல சொல்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ சோ மச் சார். நிஜமாவே நீங்க இன்னைக்கு செஷன்ல வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். Yes. Thank you very much.